வணக்கம். தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அட்டூழியத்தை ஒடுக்குவதற்காகவே மத்திய அரசு தற்பொழுது மீண்டும் ரவியே ஆளுநர் பதவி நீட்டிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆளுநர் ரவி அவர்களது பதவிக்காலம் முடிவடையக்கூடிய நிலையில் மேலும் 2 ஆண்டுகள் அவர் பதவியில் தொடர்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், தமிழகத்தில் ஆளுநர் பதவியேற்கப்பட்ட நிலையிலிருந்து தற்பொழுது வரை திமுகவிற்கு இடையேயான மோதல்கள் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது. பொதுவாக மாநில ஆளுநராக நியமிக்கப்படுபவர் 5 ஆண்டுகள் அப்பதவியில் இருக்கலாம். அடுத்து ஆளுநர் நியமிக்கப்படும் வரை அவரது பதவி நீட்டிக்கப்படலாம் அல்லது ஒன்றிய அரசு விருப்பம் பட்சத்தில் ஆளுநராக மீண்டும் நியமிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் இந்த மாத இறுதியில் நிறைவட உள்ள நிலையில் ஜார்க்கண்ட் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெலுங்கானா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவிகளை கூடுதலாக கவனித்தும் வருகிறார். தமிழகம், புதுச்சேரி, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமிக்கலாமா என்பது குறித்து ஒன்றிய அரசு பரிசீலனம் செய்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் என்ற தகவல் தான் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் கடந்த 15ஆம் தேதி டெல்லி சென்றுள்ளார். அங்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, தர்மேந்திர பிரதான், கிரேன் ரிஜிஜு ஆகியோரை சந்தித்து முக்கிய ஆலோசனைகளையும் நடத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை மிக மோசமாக இருப்பதாகவும் கடுமையான கண்டனத்தையும் தமிழக அரசிற்கு எதிராக மத்திய அரசிடம் தெரிவித்திருந்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் போன்றவர்களிடமும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருப்பதாகவும் தமிழக அரசு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று பல்வேறு புகார்களையும் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழக அரசிற்கு எதிராக ஆளுநர் ரவி அவர்கள் செயல்படுவதால் அவரை மீண்டும் ஆளுநராக நியமிக்கக்கூடாது என்று தமிழக அரசு சார்பாக மத்திய அரசிற்கு கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளது. ஏற்கனவே தமிழக அரசு ஆட்சி செய்யக்கூடிய திமுக அரசிற்கும் பாஜகவிற்கும் மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ரவி அவர்கள் தான் ஸ்டாலினுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் என்றும் தக்க உண்மைகளையும் பதிலடிகளை உடனுக்குடன் தெரிவிக்க நபராக ரவி அவர்கள் இருப்பதால் நிச்சயமாக அவர் மீண்டும் 2 ஆண்டுகள் தமிழக ஆளுநராக நீடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இப்படி ஆளுநர் நீடிக்கப்பட்டால் தமிழக அரசிற்கு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகும் என்றும் ரவி அவர்கள் எந்த ஒரு ஒப்புதலிலும் கையொப்பம் இடாமல் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருந்தார். ஆனால் அனைத்திலுமே திமுக அரசின் வன்கொடுமைகள் காரணமாக எதிர்ப்பு கேள்விகளை கேட்டதற்குத்தான் ஸ்டாலின் கோபப்பட்டுள்ளார்.